ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ரொம்பவுமே சத்தான இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறத தான் சொல்ல போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ரொம்ப கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி 2 பெருங்காயத்துண்டை அதில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்த உடனே அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் வறுத்துக்கிட்டு இருக்கேன். அது லேசாக வறுபட்டவுடனே அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இதில் பாருங்கள், 1 டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு தான், முழு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ வறுக்க போகிறேன். பாருங்கள், இது நல்லா குறைஞ்ச தீயில வச்சு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதையும் எடுத்து தனியாக பிளேட்டில் கொட்டிடலாம். இதுக்கப்புறம் நான் எந்த டம்ளரில் உளுத்தம்பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ அதையும் இது கூட கொட்டிடலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் காஞ்ச மிளகாய் வறுக்கிறேன். நான் ஒரு 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டு வந்தோடனே அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயிலே நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு பற்கள் ஒரு 15லேருந்து 20 பற்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டோடனே இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ தான் ரொம்ப முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். இது என்னென்னா, நான் கருவேப்பிலை ஒரு நாள் முன்னாடியே நல்லா அலசி ஃபேனுக்கு அடியில் காய வச்சுருந்தேன். அந்த கருவேப்பிலை 3 பிடி இதில் சேர்த்துக்கிறேன். அதே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்த உடனே இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். பாருங்கள், கேட்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். இந்த மாதிரி சவுண்டு வந்தோடனே இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா பொருளையுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உப்பு ஏதோ அதை சேர்த்துக்கோங்க. அதையும் தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். இப்போ எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு, மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்த மிளகாய், பெருங்காயம், உப்பு 3த்தையும் முதல்ல போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பூண்டு மட்டும் சேர்க்கக்கூடாது, மற்ற பருப்புலாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நான் கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்ட உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்ட கிளிப்பிங்ஸ் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. கருவேப்பிலை போட்டு அரைச்சது நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. சரியான வாசனைங்க, வீடு ஃபுல்லாகவுமே அப்படி வாசனையாக இருந்தது இந்த பொடியை அரைச்ச உடனே. இப்போ இதை ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த பொடி 3 மாதம் வரைக்குமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சூடான இட்லியோட நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அப்படி இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறதுனால நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே இது உதவியாக இருக்கும். அதனால் முடி கொட்டுது அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் இது. இந்த பொடி சுவை மட்டும் இல்லாமல் சத்தும் அதிகமாக இருக்கனால நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கார்டனிங் பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.